காத்திருந்து அங்காளம்மனை தரிசிக்கக்கூடிய அற்புத காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் அங்காளம்மன் தாயே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இந்த அங்காளம்மன் நிச்சயம் தீர்த்து வைப்பா. மேல்மலையனூரில் அருள்பாலித்து வரக்கூடிய இந்த அங்காளம்மன் திருக்கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களோடு கருவறையில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஜாதக ரீதியான தீர்வுக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா விழுப்புர் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் திருக்கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கு தினமும் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தராங்க. அமாவாசை என்று லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து சுவாமியை தரிசிப்பாங்களாம். குறிப்பாக ஆடி மாதம் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில இங்கு லட்சக்கணக்கில் பக்தர்களின் வருகை உண்டுங்க. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். மேலும் இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா கிரேத யுகம், திரேத யுகம், துவார யுகம், கலியுகன்னு சொல்லக்கூடிய இந்த 4 யுகங்களுக்கு முன்பே மணியுகம்னு ஒன்று இருந்திருக்கு. இந்த யுகத்தில் சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்குமே தலா 5 தலைகள் இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. தனக்கும் 5 தலைகள் இருப்பதாகவும் சிவபெருமானுக்கு சமமான வரங்களை தாமும் அளிப்பதாகவும் பிரம்மனுக்கு ஆணவம் அதிகமாயிடுச்சு. இந்த ஆணவத்தை அகற்ற பார்வதி நினைத்திருக்காங்க. அதன்படி பிரம்மன் வரும்போது நாதா என அழைக்கிறார். அதற்கு பிரம்மன் அனைத்தும் உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யாருன்னு தெரியவில்லையோன்னு சிரித்திருக்காரு. பார்வதி சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவருடைய 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்துவிட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி சிவபெருமானும் பிரம்மனை அழைத்து கண்டித்திருக்காரு. இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட முடிவில் சிவபெருமான் கோபத்தோடு பிரம்மனின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விட்டாரு. வலியால துடித்த பிரம்மனும் சிவபெருமானை பார்த்து கிள்ளிய தலை உன் கையிலே ஒட்டி கொள்ளட்டுன்னு சாபமிட, உனக்கு வழங்கக்கூடிய உணவையும் அந்த தலையே சாப்பிட்டுடும், நீ பித்தனாக அலைய கடைவாய்னு சாபமிட்டு விடுறாரு பிரம்மதேவரோ. பிறகு தன் கணவரின் இந்த நிலைமைக்கு காரணமான பார்வதியை பார்த்து, நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாய் மாறி கொக்கிரகை தலையிட சூடி கந்தல் ஆடையை அணிந்து அலைந்து திரிவாய்னு சரஸ்வதி சாபமிட்டு விடுறாங்க. இதனால பிரம்மன் சரஸ்வதி ஆகியோரின் சாபப்படிதாங்க சிவபெருமான பார்வதியும் பல இடங்களை அலைந்து திரியிறாங்க. பார்வதி இறுதியில திருவண்ணாமலை சென்றடையவும் அங்குள்ள குளத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் மூழ்கியவுடன் பார்வதியின் வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அடைவா. பின்பு அங்கிருந்து கிழக்கு பக்கமாக மேல்மலையனூருக்கு வருகிறார். இரவு அங்கிடவே தாயனூர் என்ற ஊர்ல ஏரிக்கரை அருகே தங்கி விடுவா. பின்னர் குளித்துவிட்டு மேல்மலையனூருக்கு செல்ல முடிவெடுத்தா. குளிக்கும் போகும் முன்னாடியே தன்னுடைய ஆரத்தை கலற்றி வைத்தா. அந்த ஆரம் ஒரு பெண்ணாக மாறி பார்வதியை வணங்கிச்சு. அவருக்கு ஆசி வழங்கிய பார்வதி, அதே இடத்தில் நீ முத்தாரம்மன் பெயரில் விளங்கி மக்களுக்கு அருளாட்சி வழங்குவாயின்னு சொல்லிட்டு மேல்மலையனூருக்கு பார்வதி தேவி புறப்பட்டா. பிறகு மேல்மலையனூருக்கு அப்போது மலையரசன் பட்டினன்னு தலபுராணத்தில் சொல்லுவாங்க. மலையரச பட்டினத்தில் மலையரசன் என்ற அரசனும் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவனுடைய பூங்காவனத்தில் புற்றுருவாய் பார்வதி வீற்றிருக்கிறார். அங்கு காவலாளியாக மீனவ குலத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க. திடீர்னு உருவான புற்றுக்கு அந்த மீனவர்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து புடவை சாற்றி தீபமேற்றி வழிபட வந்தாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மன்னனுடைய காதுக்கு எட்டுது. அந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்துமாறு சொல்லிவிட மீனவர்கள் எவ்வளவோ தடுத்தோம். கேட்காம புற்றை இடிக்க கடப்பாறையை ஓங்கியவுடன் பூதகணங்கள் உருவாகி அங்கிருந்தவங்களை மறைய செய்து விடுது. இதனால அதிர்ச்சி அடைந்த மலையரசன் தன் தவறை மன்னிக்குமாறு அந்த புற்றின் கீழ் மண்டியிட்டு வணங்கியிருக்காரு. பிறகு அதில் இருந்து பூங்காவனத்தவளாக பார்வதி தோன்றி, ஈசனின் சாபத்தை போக்கவே நான் இங்கு வந்து தங்கியிருக்கிறேன். என்னை நம்பி வணங்குவோருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன்னு சொல்லி மன்னனுக்கு ஆசை வழங்கி மறைந்தா. பிறகு அன்றில இருந்தே மீனவ பரம்பரையினரே இந்த கோயில பூஜை செய்து வராங்க. மேலும் பார்வதி மலையரசன் பட்டினத்திற்கு புற்றாக இருக்கிறார். தங்கள் அங்கு சென்றா பாப விமோச்சனம் கிடைக்குன்னு சிவபெருமானிடம் மகாவிஷ்ணு சொல்லவும்
அதன்படி பல இடங்கள்ல அலைந்து திரிந்த சிவபெருமானும் இறுதியில மேல்மலையன்னு சொல்லக்கூடிய இந்த மலையரசப்பட்டினுக்கு வராரு. பிறகு சிவபெருமான் இங்கு வந்தவுடன் அவரை சுடுகாட்டில் தங்க வைத்து விடு. பின்பு நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல் கொழுக்கட்டைன்னு சமைத்து அவற்றை ஒன்றாக பிசைந்து 3 சிவலிங்கங்களாக ஆக்கிக்கொள். முதல் கவாலத்தை சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய திருவோட்டில போடு. அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டிடும். 2வது உருண்டையும் போடு. அதை அந்த தலையை சாப்பிட்டிடும். 3வது உருண்டையை போடுவது போல பாவனை செய்து கீழே இறைத்து விடு. உணவின் சுவையில மயங்கிய கிடக்கக்கூடிய பிரம்மனினுடைய தலையோ தன் நிலை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிட தொடங்கும். அப்போது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன்னுடைய வலது காலால அந்த தலையை மிதித்து விடுன்னு மகாவிஷ்ணு ஆலோசனை சொன்னார். அதன்படியே பார்வதி செய்ய சம்மதித்தா. பிறகு பார்வதி தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்த சிவபெருமான் தாயே பிச்சோந்தோகி கேட்கிறார். பிறகு வந்திருப்பது தன் கணவர் என்பதை உணர்ந்த பார்வதி தேவியும் தன் மகனான விநாயகரை அழைத்து உன் தந்தையை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுமாறும் உட்கார்ந்தால் தூங்கி விடுவாய், ஆகையால் நின்று கொண்டே காவல் இருக்குமாறு கேட்டுக்கொண்டாராம். அதன்படி விநாயகரும் காவல் புரிந்திருக்காரு. பிறகு உள்ளே சென்ற பார்வதியும் மகாவிஷ்ணு சொல்படி 3 கவாலங்களை தயார் செய்து வைத்துட்டு சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து அவரை அழைத்து சென்று சுடுகாட்டில் தங்கி இருக்குமாறு காலையில் வந்து பார்ப்பதாகவும் சொல்லிவிடுறா. பிறகு சுடுகாட்டில் தங்கிய சிவபெருமான் அங்குள்ள சாம்பலை எடுத்து உடல் எங்கும் பூசிக்கொண்டு படுத்து உறங்கிறாரு. மறுநாள் காலையில பார்வதி 3 கவாலங்கள் உள்ள தண்டை எடுத்துக்கொண்டு மயானம் வரா. அங்கு மகாவிஷ்ணு சொல்படியே முதல் உருண்டையை போடுறா. அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடுது. 2வது உருண்டையும் போடும்போது அதையும் அந்த தலையை சாப்பிட்டு விடுது. 3வது உருண்டையை போடுவது போல பாவனை செய்து கீழே இறைத்து விடுவா. உணவின் சுவையில மயங்கிய பிரம்மனினுடைய தலையும் தன் நிலையை மறந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கிடுது. உடனடியாக பார்வதி ஆங்கார உருவம் கொண்டு பிரம்மனின் தலையை தன்னுடைய வலது காலால மிதிக்கிறான். இதனால் சிவபெருமானுக்கு பிடித்திருந்த பிரம்மஸ்தி தோஷமும் நீங்கிடுதுங்க. உடனே அவர் ஆனந்த தாண்டவம் புரிந்து சிதம்பரம் சென்று ஸ்படிக லிங்கமாக மாறிவிடுவாரு. சிவபெருமானின் ஆனந்த தாண்டவம் புரிந்ததால சிவபெருமானுக்கு தாண்டேஸ்வரன்னு ஆங்காரம் உருவம் கொண்டதால் பார்வதிக்கு அங்காளம்மனும் ஆனந்தாயின்னு பெயரும் உண்டுங்க. அம்மனின் கோபத்தை தணிக்க தேவர்கள் முயன்றாங்க. ஆனா முடியவில்லை. முடிவில் மகாவிஷ்ணுவிடம் ஆலோசனை கேட்டாங்களாம். மகாவிஷ்ணு தேவர்களிடம் அழகான தேரை உருவாக்குங்க, அதன் மேல் பீடத்தில் நான் கலசமாக மாறி விடுவேன், அதில் அம்மன் அமர்ந்து கோபம் தனியும்னு சொல்ல அதன்படி 4 வேதங்களும் சக்கரங்களாகவும் தேவர்கள் ஒரு சில தேரின் கால்களாகவும் ஆகாயம் தேர் சிலைகளாகவும் மகாவிஷ்ணு தேரின் மீது உச்சில கலசமும் மாறி அழகான தேர் பூங்காவனத்தில் எதிரே நின்றிருக்கு. இதை பார்த்த அங்காளம்மன் அதன் மீது ஏறி அமர்ந்தா. மற்ற தேவர்கள் அந்த தேரை வடம் பிடித்து பூங்காவனத்தை சுற்றி வந்தாங்க. அம்மனின் கோபம் முற்றிலும் தணிந்து விட்டது. பிறகு தேவர்கள் அம்மன் மீது பூமாறி பொழிந்து அங்காளம்மன் மனம் குளிர்ந்து தேவர்களை வாழ்த்தியதோடு தான் இங்கேயே கோயில் கொண்டு தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அளிப்பதாகவும் சொல்லிட்டார். அதன்படி இன்றும் அங்காளம்மன் கோவிலில் நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை அளித்து பாதுகாத்து வரா இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன். மேல்மலையனூரில் அருள்பாலித்து வரக்கூடிய இந்த அங்காளம்மன் பார்த்தீங்கன்னா சுயம்புவாகவும் புற்று வடிவில் கருவறையில் அருள்பாலிக்கிறார். ஒவ்வொரு மாதமும் இங்கு அமாவாசை அன்று இரவு அங்காளம்மன் மூஞ்சில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கக்கூடிய விழா ரொம்பவே பிரசித்தி பெற்றதுங்க. மேலும் மாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய பெருவிழாவும் முக்கியமாக மயான கொலை நிகழ்ச்சி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்போடு சிறப்பாகவும் நடத்தப்படுது. இங்கு சிவனாரின் சாபம் நீக்கிய தலமாக இருப்பதால இந்த கோவிலில் வழிபட்டாலே வேண்டுதல் நிறைவேறும், துன்பங்கள் நீங்குங்க. மேலும் சித்திரை மாத அமாவாசையிலிருந்து 3 நாட்கள் சிறப்பு விழாக்களும் சத்திகிரக ஊர்வலமும் நடத்தப்படுது. மேலும் கோயிலில் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கை மூலம் மாதந்தோறும் லட்சக்கணக்கான ரூபாய் வருவாயும் கிடைக்குது. சித்திரை மாத உண்டியல் பார்த்திங்கன்னா 1,40,00,000 மேல் வசூலாகிருக்கு. மேலும் இந்த ஆலயத்திற்கு பார்த்தீங்கன்னா கருவறையில் இருக்கக்கூடிய
புற்றுக்கு பால், தயிர், மஞ்சள், இளநீர் போன்ற திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் வழிபாடுகளும் தினந்தோறும் நடத்தப்படுதுங்க. மேல்மலையனூர் அங்காளம்மன் அருளால நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற அங்காளம்மன் தாயே போற்றிடும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.